air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. தேதி வந்து 27 காலைல ஒரு 9:30 மணி ஆகுது. என் கம்பெனியை நான் ஏன் வெறுக்கிறேன் தெரியுமா? இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஃப்ரான்ஸ் லண்டன் பார்டரில் இருக்கேன். இந்த டயர் ரீட்ரேடுன்னு சொல்லுவாங்க, ரீபட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ரீட்ரேட் பண்ண டயரு அந்த ஒட்டின பட்டன் சரியாக இல்லாமல் எடுத்துக்கிச்சு, ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. நான் வண்டியை வாங்கும் போது இது சின்னதாக இருந்துச்சு, இந்த பட்டன், இந்த கீரல். இப்போ வந்து அது பெருசாகிடுச்சு. என்னத்தான் சொல்கிறது, இப்போ இந்த டயரை நான் கழட்டி மாட்டணுமா? யூரோப்பில் இருக்க எந்த கம்பெனியுமே இப்படி சொல்ல மாட்டான். டைம் இருக்குது, எனக்கு டிரைவிங் டைம் இருக்குது, பக்கத்தில் ஒர்க் ஷாப் இருக்கும், மாட்டி எடுத்து போய் சேஞ்ச் பண்ணுன்னு தான் சொல்லுவானுங்களே தவிர இந்த மாதிரி என்னை சேஞ்ச் பண்ண சொல்ல மாட்டாங்க இண்டிவிஜுவலாக. ஆனால் எங்கள் கம்பெனியில் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க என்ன. இது ஒரே ஒரு கடுப்பு தான். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மளை கடுப்பு ஏற்றுவானுங்க. இப்போ என்னடா பண்ணணுன்றானா, நம்ம வண்டியை நான் ட்ரெய்லர் எக்ஸ்சேஞ்சுக்காக ஆல்ரெடி பிரித்து நிப்பாட்டிட்டேன். இப்போ திரும்பி எடுத்து இதை கனெக்ட் பண்ணி, ஏண்டானா இந்த பலூன் எல்லாம் லிஃப்ட்டு பண்ணுறதுக்கு எனக்கு ஏர் சப்ளை வேணும். அந்த ஏர் சப்ளை இருந்துச்சுன்னா இந்த பலூனில் சேசிஸை ஹைட் பண்ணிவிட்டு ஜாக்கியை உள்ளே வச்சுட்டு கீழே இறக்குனேன்னா வீல் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். நம்ம போட்டு ஏற்றிட்டு இருக்க தேவையில்ல, அடிச்சிட்ருக்க தேவையில்ல. ட்ரெய்லர் பிரேக்கை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜாக்கியில் நிற்கிது. இப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்மளால் இது பண்ண முடியாது. ஏதாவது ஒன்றுனா வண்டி ட்ரெய்லர் முன்னமாக போயிடும், உருண்டு போயிடும். அப்புறம் நமக்கு அது சேஃப் கிடையாது. அதனால வண்டி எடுத்து கனெக்ட் பண்ணணும். மேனேஜர் மட்டும் இல்லை, எங்கள் கம்பெனியில் இருக்க எல்லா மேனேஜர்கிட்டையுமே இதான் கூத்து. ட்ரக்கு டயரை நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும், ட்ரெய்லர் டயரை. சரி, ஓகே, பார்ப்போம். வண்டி ரெட் கலர் மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து கண்ணண்ணன். நான் முதல்ல யூரோப்புக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ட்ரக்கு யூரோப்புன்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் இந்த அண்ணனோட வண்டிக்கிட்ட தான் கொண்டு போய் என்னை விட்டுட்டாங்க. ஆனால் இவரும் நானும் ஒன்றா ஓடல, ஆனால் இவர்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. அவர் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இவர் யாருன்றது. கண்ணண்ணன் நான் சொன்னது, இவர் என் ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த அண்ணன் தான் இருந்திருப்பார். நீங்கள் வீல் ஜாக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. வீல் பாக்ஸு, இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இதில் இப்படி மேட்ச் பண்ணலாம். இப்படி மேட்ச் பண்ணி இந்த நட்டை லூஸ் பண்ணலாம், டைட் பண்ணலாம். இதை வந்து லூஸ் பண்ணுறது, டைட் பண்ணுறது அனைத்தும் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்றான்னா இங்கே உள்ளே வைக்கணும். உள்ளே எடுத்து இதோ இந்த இடத்துல வைக்கிறீங்களா? வச்சுட்டு என்ன பண்ணணுன்றான்னா மறுபடியும் உள்ளே போயிட்டு நல்லா சென்டராக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? சென்டராக வச்சுட்டு ஒரு 2 அடி சுற்றி வச்சா செட் ஆகாது போல். இந்த பக்கம் அப்படி திரும்பி வைக்கிற மாதிரி வச்சுப்போம், இல்லைனா வெளிப்பக்கமாக இருந்து லிவர் போட்டு அடிக்கிற மாதிரி வச்சுப்போம். ஓகேவா? இப்படி சென்டராக வச்சுட்டு ஓகே. இப்போ நம்ம வந்து லைட்டாக இதை உட்கார வச்சிட்டேன். இதை தூக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணணுன்றானா நம்ம போய் இந்த பலூனை வந்து ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீல் வந்து மேலமாக வந்துடும். ஃபஸ்ட்டு வீல் மேலமாக வருதான்னு பார்ப்போம். வந்துச்சுன்னா அப்படியே நிப்பாட்டிட்டு நம்ம வீல் போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஹைட் ஏற்றி அப்புறம் உருவிக்கலாம் வீல் அப்படியே வெளியே. கடவுளே, எதுவும் பிடிங்கிட்டு அடிக்காமல் இருக்கணும். வண்டி வேறு லோடில் இருக்குது. எனக்கு இந்த ஐடியாவை சொன்னது வந்து பிஎஸ்ஏ கார்த்திக் அண்ணன். அவர் இதுக்கு முன்னாடியே நிறையா பேர் எங்கள் கம்பெனியில் நம்ம தமிழ் ஆளுங்க நிறையா பேர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க அதில் வந்து கார்த்திக் அண்ணன் வந்து சீனியராக. அந்த அண்ணன் வந்து சிங்கப்பூர்லேருந்து வீடியோ பிஎஸ்ஏவில் வந்து பார்க்குற எல்லாருக்கும் பிஎஸ்ஏ கார்த்திக் அண்ணன் தெரியும். அவரோட ஐடியா தான் அந்த ஜாக்கி எப்படி வைக்கிறதுன்றது அவரோட ஐடியா. அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். இந்த வீல் அந்த ரிஞ்செல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்தா என்னால் முடியல. அப்புறம் மேனுவலாகவே நான் போட்டு லூஸ் பண்ணிட்டேன்.
இருக்க எல்லா நட்டையும் லூஸ் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ணணுன்னா, இந்த பம்பர் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு ஒரு லாக்கு மாதிரி இருக்குது. இதை வந்து எடுத்து விட்டு நம்ம இப்படி மேலமாக தூக்கிட்டு இதோ இந்த லிவரை உருவிட்டு டயரை வெளியே எடுக்கணும். இந்த டயர் தான் பேக் டயரு, அந்த சைடு இருக்க டயர் வந்து ஃப்ரண்ட்டு டயரு, ட்ரக்குக்கு வரக்கூடிய டயரு. வந்து ஒரு லாக் டைப்பு. என்னடான்னா, இந்த லாக் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து இப்படி மேலே தூக்கிட்டு இந்த பக்கமாக அதே ஹோல்ஸில் திரும்பி விட்டுட்டோம்னா இப்படி கடிச்சிக்கோங்க. அதனால் திரும்ப வராது, இப்படி கீழமாக வராது. இப்படி மேலே தூக்கிட்டு அந்த பின்னை எடுத்து இந்த ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா கீழமாக வராது, இப்படியே நிற்கும். பம்பர் இப்படியே நிற்கும். இது வெளியே எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த லாக் இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எல் மாதிரி இருக்க கம்பியை வந்து வெளியில் எடுத்து அப்படியே இந்த கம்பியை வச்சு இந்த நட்டை லூஸ் பண்ணணும். இந்த 2 நட்டையும் லூஸ் பண்ணிவிட்டு அந்த லிவர் கீழமாக போயிடும். இப்படி இந்த த்ரெட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது கீழமாக போயிடும். டயர் அப்படியே வெளியே உருவிக்கலாம். நம்ம இந்த லிவரே வந்து நம்ம அப்படி உள்ளே விட்டு இந்த நட்டை அப்படி லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு வண்டி டயர் அப்படியே வெளியே உருவ வேண்டியது. இப்போ மேலே இருக்க செக் நட் 2யும் கலட்டியாச்சு. இப்போ டயரை வெளியே எடுக்க வேண்டியது தான் வேலை. நம்ம இவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்குறோம், நமக்கு எப்போ தெரியுமா எரிச்சல் வரும்? நேற்று சாயந்தரம் ஒரு இடத்துல கொண்டு போய் வண்டி நிப்பாட்டினேன். அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டக்கூடாது, வண்டி எடுன்னு சொல்லி ஒருத்தன் வந்து அந்த இடத்துக்காரன் எடுக்க சொல்லிட்டான். அதை எடுத்துகிட்டு நான் வெளியே போனதுக்கு, எதுக்கு நீ வெளியே போன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் எனக்கு வெறுப்பாக வரும். நம்ம மேலே ஒரு நம்பிக்கைன்றதே கொஞ்சம் கூட இருக்காது. இவ்வளோ உழைச்சி கொடுக்குறோம், நம்ம ஒரு துளி அளவு கூட நம்ம மேலே நம்பிக்கை இருக்காது. அப்படியே ஒரு வழியாக அந்த டயரை கழட்டி போட்டேன். அடுத்து இந்த டயரை மாட்டணும். இதுதான் பெரிய சவாலே. வேறு தூக்கி வேறு மாட்டி தலைன்னு ஊர்லேயே நான் ஹெல்ப்பிங் தான் பண்ணியிருக்கேன், மாட்டினதெல்லாம் இல்லை அவ்வளோவா. ரைட், ஓகே, ட்ரை பண்ணுவோம்.
நட்டை வந்து இப்படி கிராஸாக டைட் வைக்கணும். அப்போ தான் வந்து ஈவனாக போய் உட்காரும் வீல். இப்போ வண்டியை எல்லாம் மாட்டி ஜாக்கெல்லாம் வெளியே எடுத்துட்டேன். ஸ்டெப்னியை தூக்கி உள்ளே போட்டு வேலையை முடிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இந்த ரைட் சைடு டோருக்குள்ளே வந்து நம்ம டிரைவர் சைடு இதுக்குள்ளே வந்து பஞ்சரான காற்று பிடிக்கிறது, ஜம்ப் ஸ்டார்ட்டு, பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா கேபிள் போட்டு ஸ்டார்ட் பண்ணுற இது கேபிள், ஸ்னோவில் போடுற பனியில் போடுற செயின், அப்புறம் வண்டியை டோ பண்ணுற ஊக்கு எல்லாமே இருக்கும். அதில் நம்ம இதெல்லாம் உள்ளே ஏற்றி வச்சிடலாம். உள்ளே ஏற்றுறதுக்குள்ளே தவிடு தின்றுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தவிடு தின்றுச்சு. ஏற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி அப்படியே நட்டை போட்டு டைட் பண்ணிவிட்டு போய் ட்ரெயிலர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு குளிக்க வேண்டியது தான்.